ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் வீடியோவே போடல, என்ன ஆச்சு, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் எல்லாமே பண்ணியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் ஒரு ரிப்ளை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னுடைய செமஸ்டர் எக்ஸாம் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 வீக் இருக்கும். என்னோட எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் இந்த வீடியோ இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் கரஸ்பாண்டன்ஸில் MBA தவிர மீதி எல்லா கோர்சஸ்க்குமே வந்து நான் செமஸ்டர் பேட்டர்ன் தான். அதாவது வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் எழுத போகிறது வந்து செகண்ட் இயர் எக்ஸாம். ஆஃப்டர்நூன் தான் எனக்கு எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க, 2 to 5 டைமிங்க்கு. சரி, நம்ம காலையில் எழுந்திரிச்சு பொறுமையாக படிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் முன்னாடி நாள்லாம் எதுவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவே இல்லை. மார்னிங்காக என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதுக்கான மீனிங், சப் டாபிக் இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துட்டு நான் ஏன் வீடியோ போடாமல் இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு, என்னோட ஹெல்த்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து அவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. நம்ம வீடியோ போடலைன்னா நம்மளெல்லாம் யார் வந்து கேட்க போகிறான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இத்தனை பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு காரணம் இதுதான். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எஸ், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. உங்களுக்கே தெரியும், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு 3 months எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாமிட்டு, தலை சுத்தல் இதே தான் போயிட்டு இருந்தது. அதனால தான் என்னால் படிப்புலையும் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, வீடியோவும் போட முடியல. என்னோட TNPSC ப்ரிப்பரேஷன் நான் நிறுத்திடுவேணான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். கண்டிப்பாக நான் நிறுத்த மாட்டேன். ஆல்ரெடி நான் முக்கால்வாசி படித்ததுனால அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ நம்மளால் முடியுதோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. தனியாக ஷெடியூல் போட்டு நான் படிக்கிற அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்லை. அதனால அங்கே டெஸ்ட் பேட்ச்சில் என்ன ஷெடியூல் போதோ அதே தான் நான் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட் போட்டுட்ருக்கேன். நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் என்ன ஷெடியூல் ஃபாலோ பண்ணி படிக்கிறேனோ அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு புதுசாக படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஷெடியூல் எல்லாமே கொடுத்துட்ருந்தேன். நிறைய பேர் ஏன் நெக்ஸ்ட் மந்த் ஷெடியூல் போடல, சீக்கிரமாக போடுங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி மெசேஜ்லாம் போட்டிருந்தீங்க. அவங்களெல்லாம் வெயிட் பண்ண வச்சு நம்ம ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் முன்னாடியே ப்ரீவியஸ் வீடியோலேயே எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் கொடுக்க முடியாதுன்றதை தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ என்ன ரீசன்றதும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி விட இந்த ப்ரெக்னென்சி எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. முன்னாடி மாதிரி என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல. நானே ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சாலும் என்னுடைய ஹெல்த் சப்போர்ட் பண்ணல. அதனால தான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஹெல்த் தான் முக்கியம், ஃபஸ்ட்டு ஹெல்த்தை பார்க்கலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் எல்லாமே கொண்டு போயிட்டுருக்கேன். உங்களுடைய TNPSC ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போகுது, எல்லாரும் எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாமிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஹோம் ரெமெடிஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்து எனக்கு வாமிட்னா என்னன்னே தெரியாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே தெரியாது. நான் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதே எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரெக்னென்சியை ரீசனாக வச்சு நான் பிளான் பண்ணி எதையுமே நிறுத்திடக்கூடாதுன்ற முடிவில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதனால தான் என்னால் முடியலனாலுமே டைப் ரைட்டிங் கொஞ்சம் கொஞ்சம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். மார்ச் மந்த் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, எக்ஸாமுக்குமே அப்ளை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் எக்ஸாமும் எழுதுவேன். அதே மாதிரி தான் TNPSCயும் கண்டிப்பாக நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம படிச்சிட்டோம் அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் பொறுமையாகவே படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 2 hours கிட்ட படிச்சிருப்பேன். மேலோட்டமாக என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் உட்காந்து புக்கை பார்க்க முடியல, பேக் பெயின் அதிகமாகிடுச்சு. சரின்னு எடுத்து வச்சுட்டேன், நமக்கு தெரிஞ்சதை எழுதலான்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு எக்ஸாமுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவைன்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்தது, இன்னும் ஹால் டிக்கெட்டே நம்ம பிரிண்ட் போடவே இல்லையேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஹால் டிக்கெட் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அப்புறம் பேக் பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா 3 hours எக்ஸாம் உட்காந்து எழுத முடியாதுன்றதுனால கொஞ்சம் நேரம் போய் படுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தா என்னோடய மாமியார் சூப்பராக கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாசனையே செம சூப்பராக இருந்துச்சு. எப்போடா சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைமில் என்னுடைய ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குன்னே சொல்லலாம். எதை பார்த்தாலும் சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் சாப்பிட்டா அடுத்த செகண்டே வாமிட் வந்துடுது. எதையுமே ஆசையாக சாப்பிட்டோமே, என்ஜாய் பண்ணவே முடியல. விறகடுப்பில் செஞ்சாலே இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி சுட சுட நல்லா இருந்துச்சு, ஆனால் என்னால் தான் சாப்பிட முடியல. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. எக்ஸாம் வேறு எழுதணுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கிளம்பிட்டேன். எனக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பாண்டிச்சேரியில் சாரதா கங்காதரன் காலேஜில் தான் போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து அது ஒரு 15 minutes ட்ராவல் தான். அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியல, எக்ஸாமுக்கு வந்துட்டு போனது ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த ஆஃப்டர்நூன் டைமில் எக்ஸாம் வரதே ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டு, அதுவும் இல்லாமல் எனக்கு எக்ஸாம் ஹால் வேறு செகண்ட் ஃப்ளோரில் போட்டிருந்தாங்க. பொறுமையாக ஏறி போய் எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சரி, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா என்னோட பையன் பீச்சுக்கு போகணுன்னு கேட்டதுனால ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் பீச்சுக்கு தான் போயிட்டோம். கொஞ்சம் நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.